7 நாட்களுக்கு 7 காய்கறிகள். இந்த நிலத்திற்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகை காய்கறிகள் எல்லாம் நல்ல நார்ச்சத்து வந்து இருக்கு. 7 நாட்களும் டெய்லி ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அது ஏன் எடுக்கணும், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நிலத்திற்கு கீழ் விளையும் காய்கறிகளை பற்றி தான் பார்க்க போறோம். 7 நாட்களுக்கு 7 காய்கறிகள். இதுல நம்ம எதை வந்து சேர்த்துக்க போறது கிடையாது அப்படின்னா, உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்துக்கொள்ள போறதில்ல. ஏன்னா இது நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம். பிளஸ் இதை வந்து அளவு மீறி பயன்படுத்துறப்ப அதுவே நமக்கு ரிவர்ஸா வந்து பிரச்சனைகளை, அதாவது உடல் பருமன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 7 நாளைக்கு என்ன காய்கறிகள், நிலத்திற்கு கீழே விளையும் காய்கறிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் இதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வருடம் முழுதும் ரவுண்ட் த இயர் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நிலத்திற்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகை காய்கறிகள் எல்லாம் நல்ல நார்ச்சத்து வந்து இருக்கு. அதுவும் இதோட இம்பார்ட்டன்ஸ், ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதும் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற சத்துக்களும் இதுல கொஞ்சம் அபண்டண்டா இருக்கு. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா, இந்த காய்கறிகளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 7 நாட்களும் டெய்லி ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அது ஏன் எடுக்கணும், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட். ஸோ பீட்ரூட் அப்படின்னோடனே நமக்கு எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் வரும், ரத்தம் அதிகரிக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து வரலையா, இல்லை தள்ளி போகுதா, கம்மியாக வருதுன்னா பீட்ரூட் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் முதல் விஷயம், இந்த பீட்ரூட்ல என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்ல நல்ல நைட்ரேட் சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ நைட்ரேட் இருக்கிறனால, யூஸ்வலாக நைட்ரேட் அப்படிங்கிறது வாசோ டயலேட்டர்னு சொல்லுவாங்க. ரத்த நாளத்தை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும். ஸோ அதனால தான் பீரியட்ஸ் வராதவங்களுக்கு இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம எடுக்க சொல்றது. ஆனால் பீட்ரூட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். யூஸ்வலாக பீட்ரூட்னோடனே நம்ம அரைச்சி சாறு பிழிஞ்சு வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த பீட்ரூட்ல இருக்கக்கூடிய சுகர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பீட்ரூட்டை எப்படி சாப்பிட்றது நல்லது அப்படின்னா, பீட்ரூட்டை நார்மலாக துருவி சாலட் மாதிரி சாப்பிடலாம், நல்ல பலன் தரும். இல்லை பீட்ரூட்டை நறுக்கி பொரியல் செய்து சாப்பிடலாம். ஆனால் அந்த பொரியல் செய்து சாப்பிடும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே எண்ணெயை ஊற்றி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பீட்ரூட்டை ஸ்டீம் பண்ணிடணும். ஸோ ஸ்டீம் பண்ணிட்டு இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கடுகு என்ன நீங்கள் போட்டு செய்வீங்களோ தாளிதம் செஞ்சு சாப்பிடணும். ஸோ அதுதான் பீட்ரூட் மெயின் விஷயம். என்ன இருக்குன்னா, நைட்ரேட் சத்து இருக்கு. இப்படி சமைச்சு சாப்பிட்டா இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. அது மாதிரி கால்களில் வெரிகோஸ் வெயின் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் தரும். அடுத்து 2வது காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூக்கல்னு சொல்லக்கூடிய டர்னிப். இது வந்து ஆக்சுவலா தெரியும், ஆனா இது சமையல்ல வந்து புழங்குவது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த மேல் தோலை சீவுறதுக்கு கஷ்டமா, இல்ல டேஸ்டா என்னங்கிறத. பட் டேஸ்ட் வந்து அது ஒரு பிளைன் டேஸ்டா தான் இருக்கும், ஆனா எடுக்கிறது கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உடம்புல ஹைபாக்சியாவை வந்து குறைக்கும். ஹைபாக்சியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் குறைந்து செல்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்க முடியாத நிலையத்தான் ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஜன் கிடைக்கலனா செல்கள் வந்து டெத் ஆயிடும். யூஸ்வலாக ஹைபாக்சியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோர்வா இருக்குவாங்க, அதுக்கப்புறம் எந்த வேலையிலும் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, பசி அவ்வளவா, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த யூஸ்வலாக சொல்லக்கூடிய இந்த நூக்கள் எங்கே விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளில் தான் வந்து விளையும். காரணம் என்ன அப்படின்னா, மேலே போக போக அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நூக்கள் வந்து இது பண்ணுவாங்க. அதனால இந்த நூக்களையும் நம்ம வாரத்தில் 1 நாள் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம செல்களுக்கு ஆக்சிஜன் கிடைத்து நல்ல புத்துணர்ச்சி வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முள்ளங்கி. ஸோ முள்ளங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த முள்ளங்கியை பார்த்தா சில பேருக்கு ஏன்னா அதில் ஒரு மாதிரி கந்தக ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காது. ஆனால் முள்ளங்கி அப்படிங்கிறது
ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம உடம்புல செல்கள் டேமேஜ் ஆகாமல் வந்து தடுக்கும். இந்த முள்ளங்கி சமைக்கிறதுலயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்குவம் இருக்கு. ஸோ முள்ளங்கியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில போட்டு வதக்குறது. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முள்ளங்கியை வந்து நாங்க ஏதாவது இதுக்குள்ள வச்சு உருளைக்கிழங்கோட சேர்ந்து போண்டா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முள்ளங்கியும் நம்ம நார்மலா பீட்ரூட் மாதிரி சீவி நம்ம சாலட் மாதிரி சாப்பிடலாம். முட்டைக்கோசு பொரியல் மாதிரி நம்ம சீவி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து ரொம்ப நம்ம துருவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எண்ணெய் இதெல்லாம் அதாவது எண்ணெய் தண்ணி இதுக்கெல்லாம் பெருசா அவசியம் இருக்காது. லைட்டா நம்ம மூடி வச்சோம்னாலே அது ஈஸியா வெந்துடும். அதனால முள்ளங்கி எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கு. ஸோ கிழங்கு அப்படிங்கிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுக்கிறோம், கருணை கிழங்கு கூட எடுக்கிறோம். மரவள்ளி கிழங்கு அவ்வளவா எடுக்கிறதே கிடையாது. மரவள்ளி கிழங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல குறிப்பாக இந்த பசிபிக் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குங்கிறது ஒரு ஸ்டேபிள் டயட்டாவே இருக்கும். நம்ம இன்னைக்கு எப்படி கேழ்வரகு மாவு போட்டு களி கிளறி சாப்பிட்றோமோ அவங்க இந்த மாவை போட்டு களி கிளறி சாப்பிட்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலா இதை வந்து வேக வச்சு தண்ணீரை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வந்து குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுக்கும் பழக்கம் இருக்கும். அவ்வளோ நல்லது. ஏன் இந்த மரவள்ளி கிழங்கு நல்லது அப்படின்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று கோலைட்டிஸ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறுல சம்மந்தப்பட்ட ஒரு மாதிரி டயரியா போகுது பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம். இந்த கோலைட்டிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. மலச்சிக்கல் வந்து ஏற்படுறது, அடிக்கடி மலம் போகிறது, ஆசன வாயில வலிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கொலனோஸ்கோபி பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு உள்ள தாபிதம் இருக்கிறது வந்து தெரியும். ஸோ அதனால என்ன அப்படின்னா இதை வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னா நார்மலாக வேக வச்சுட்டு நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றதா ஒரு பெட்டர். ஏன்னா என்ன பண்றாங்கன்னா மரவள்ளி கிழங்குலும் நான் மரவள்ளி கிழங்கு சொல்லிட்டீங்க நாங்க சிப்ஸா சாப்பிடலாமா அப்படின்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு பலன் கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருணை கிழங்கு. ஸோ சித்தர்கள் கூறியதுல தேரையர் பிணியணுகா விதியில கந்தத்தில் கருணையன்றி புசியோம் அப்படின்றது. ஸோ கருணை கிழங்கு தவிர மற்ற கிழங்குகள் சாப்பிடக்கூடாதுன்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அது நல்லது. பெருசா அதுல ஸ்டார்ச்சும் வந்து இருக்காது. மூலம் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியது. ஸோ அதனால வாரத்திற்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை கிழங்கு வந்து சாப்பிடணும். அடுத்து சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கு நிறைய பேர் நம்ம எடுக்கிறதா. பட் அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் சிகப்பு, ஆக்சுவலா இங்க வந்து இந்த வயலட் லாவெண்டர் கலர் இருக்கிறது அவ்வளவா இருக்கிறதுல இந்த சிகப்பு நிறத்துல இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா இதுல ஆந்தோசைனின் இருக்கு, பிளஸ் விட்டமின் ஏ சத்தும் இருக்கு. அதனால குழந்தைகளுக்கும் கண் பார்வைக்கும் இது ஒரு நல்ல அருமருந்தா இருக்கும். அடுத்து 7வது முக்கியமானது என்ன அப்படின்னா பூண்டு வெங்காயம். ஸோ பூண்டு வெங்காயம் நம்ம மற்றதோட அரைச்சி எடுக்க அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துலேயும் நம்ம சேர்ப்போம். ஆனா வாரம் ஒரு முறை நல்லா கறியா வந்து அதை சமைச்சு சாப்பிடணும். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நம்ம அதை வந்து நல்லா ஒரு போர்ஷனா சாப்பிட்டோம் அப்படின்னா திருப்பி என்னன்னா அதுல குவெர்செட்டின் இருக்கு, அதுல சல்ஃபர் இருக்கு, வேசோ டைலட்டேஷன், கேன்சர் போன்றவற்றை ஏற்படுத்தாது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 7 நாட்களும் இந்த காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா கிளென்ஸ் ஆகும், போதுமான ஃபைபர் கிடைக்கும். இந்த காய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃப்டாக இருக்கும். இதை எடுக்கிற பொழுது மற்ற உணவு போர்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்போம். அதனால உடல் இளைப்புக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். நன்றி.